ஓம் கங்கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 26/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். காலை 8 மணி 24 நிமிடம் வரை. பின்பு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய திதி சதுர்த்தசி திதி. பிற்பகல் 12 மணி 13 நிமிடம் வரை. பின்பு அமாவாசை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். காலை 8 மணி வரை. அதன் பின்பு யோகம் அவ்வளவு சரியானதாக இல்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி கன்னி ராசி மற்றும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்ட காலம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. இன்று சர்வ அமாவாசை மற்றும் கார்த்திகை விரதம். 2 திதிகள் வருவதால் திதி துவயம் என்று சொல்வார்கள். இன்று மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன். இன்று பிற்பகல் 1 மணி 42 நிமிடங்களுக்கு சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் கன்னி ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி மதியம் 1 மணி 42 நிமிடங்களுக்கு பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இன்று உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளார். சற்றே தடுமாற்றங்களும் குழப்பங்களும் உங்களுக்கு மதியம் வரை உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்றே அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம், அதனால் சற்றே தடுமாற்றங்களும் குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாபார நிமித்தம் அலைச்சல்களும் உங்களுக்கு வந்து சேரும். சந்திக்க வேண்டிய நபரை சந்திப்பதற்கும் சற்று தாமதமாகவே இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரவு செலவு சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக ஏற்படும். இன்று மதியம் 1 மணி 42 நிமிடங்களுக்கு மேல் உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பிரவேசிப்பதால், சூரியனுடனும் புதனுடனும் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு சற்று அரசு அலுவலக பணிச்சுமை மதியத்திற்கு மேல் சாதகமாக அமையும். வரவேண்டிய பணங்களும் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் வந்து சேரும். கடன் தொல்லைகள் சற்று மனதிற்கு நிம்மதியை குறைக்கும். மதியத்திற்கு மேல் 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பிரவேசிக்கும் போது சந்திரனுக்கு 3ஆம் இடமான செவ்வாய் நீஜ பங்கமாகி இருப்பதால் உங்களுக்கு திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும் வாய்ப்புகளும் உண்டு. திடீர் தனவரவு மதியத்திற்கு மேல் உண்டாகும். சற்று மனக்கவலைகள் இருப்பவை யாவும் மதியத்திற்கு மேல் நீங்கிவிடும். எனினும் உங்களுக்கு சாதகமான பலன் என்று உங்களுக்கு அமையும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். இடம் விட்டு இடம் செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நிலம் சம்பந்தமான பிரச்சனை சற்று வருத்தத்தை அளிக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சற்றே வாக்குவாதங்கள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக சற்றே கலகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுக்காக கல்வி சம்பந்தமாக பணச்செலவுகள் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி அல்லது பிற செலவுகள்
உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். நீங்கள் வார்த்தைகள் பிரயோகிப்பதன் மூலம் அந்த சிரமங்கள் உங்களுக்கே திரும்ப வருவதால் சற்று கவனமாக இருக்கவும். இன்று கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். அதனால் சில குழப்பங்களும் உங்களுக்கு வந்து சேரும். விரைய செலவுகளும் தேவையில்லாத செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகும். தேவையில்லாத கவலைகள் சற்று மன வருத்தத்தை தரும். அலைச்சலால் பண விரயம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சற்று தடுமாற்றத்தை தரும். வரவேண்டிய பணம் கைக்கு வருவதற்கு சற்று தாமதப்படும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். உங்களது ராசியிலேயே சூரியனுடனும் புதனும் இருப்பதால் மற்றும் மதியத்திற்கு மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு பிரவேசிப்பதால் மதியத்திற்கு மேல் உங்களது காரியங்கள் யாவும் வெற்றியாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகிவிடும். திடீர் பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். பிள்ளைகளுக்காக படிப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் செல்வதன் மூலம் உங்களுக்கு பணச்செலவுகளும் அதிகமாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். திடீரென்று சொத்து தர்க்கம் குடும்பத்தில் உண்டாகும். அதற்கான கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கல்வி சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பூமி சம்பந்தமாக குடும்பத்தில் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். எனினும் அது சாதகமான பலனை அளிக்கும். இன்று ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு க்ஷேமத்தை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு இன்று முருகப்பெருமானை வழிபட அனைத்தும் நலமாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்க்கலாம் என்று மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் உள்ளார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். மதியத்திற்கு மேல் சந்திரன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வருவதால் உங்களுக்கு விரய செலவுகளை விட சுப செலவுகளே அதிகமாகவே இருக்கும். புதனும் சூரியனும் இணைவதால் அரசு சம்பந்தமாக ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். அரசு வழியில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் மிகுதியாகும் விதமாகவே இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தடங்கலாகி போன காரியங்கள் யாவும் இன்று உங்களுக்கு வெற்றியாகும் விதமாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் பிரவேசிப்பதால் விரய செலவுகளும் உண்டாகும். சுப செலவுகளும் உண்டாகும். பூமிக்காக சற்றே விரய செலவுகள் என்பதை விட சுப செலவுகள் என்று சொல்லலாம். வாகன பழுது ஏற்படும். வாகனத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டி வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனத்தை வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். இடம் மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளில் சற்றே கவனம் கொள்ளவும். அதற்கான பண பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படும். கல்வி சம்பந்தமாக சில தடைகள் ஏற்பட்டு விலகும். கல்விக்காக சில போராட்டங்களும் உண்டாகும். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கும் பாக்கியமும் வந்து சேரும். நினைத்த காரியம் நிறைவேறும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் செல்லக்கூடிய யோகமும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும். வெற்றியும் உண்டாகும். பூமி லாபம் உண்டு. பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபமும் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில்கள், கட்டட சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் வங்கி சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றே லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த தன உதவியுடன் மனதில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் ஆதாயமும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். காலை முதல் உங்களுக்கு
தொழிலில் போட்டி மனப்பான்மை உண்டாகும். மறைமுக எதிரி தொல்லைகளால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலிலும் சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்று அலுவலக சம்பந்தமாகவோ அல்லது வியாபார சம்பந்தமாகவோ உங்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகும். பணங்கள் வருவதற்கு சற்று தாமதப்படும். கடன் தொல்லைகளால் சற்று பாதிப்புகள் அடைவீர்கள். ஏனோ தொழில் மூலமாக உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும். என்ன செய்வது ஏது செய்வது என்ற குழப்பங்களும் உங்களுக்கு இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார். அத்துடன் சூரியனுடன் புதனும் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு அரசு வழி ஆதாயம் உண்டு. அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் மதியத்திற்கு மேல் மனமகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலும் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் லாபம் அதிகமாகும். இடம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இன்று புதிய முயற்சிகள் குடும்பத்தில் எடுப்பீர்கள். தனி ஆளாக நின்று சில காரியங்களை சாதிப்பீர்கள். உங்களது முயற்சிகள் யாவும் இன்று மதியத்திற்கு மேல் வெற்றியாகும். நினைத்த காரியமும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாகி இருந்தாலும் பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் உண்டாகும். சட்ட பிரச்சனைகளுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும். நீண்ட நாள் கனவு பலிக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக என்று உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களுக்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். இன்று மனதில் நிம்மதி பிறக்கும் விதமாக மதியத்திற்கு மேல் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை தரும். மற்றும் வியாபாரத்தில் லாபங்களும் அதிகமாகும். விளைபொருள்களால் லாபம் உண்டு. செய்யும் தொழிலிலும் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். கூட்டு முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும். இன்று மிகவும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் புதனுடன் இணைந்துள்ளார். உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். காலை முதல் தந்தை வழியில் உங்களுக்கு சில பிரச்சனைகள், குடும்ப தர்க்கங்கள், மனஸ்தாபங்கள் உண்டாகும். தந்தையிடம் சில வாக்குவாதங்கள் செய்வீர்கள். அது சொத்துக்காக இருக்கலாம் அல்லது வேறு எதற்காகவும் இருக்கலாம். தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். தந்தையால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். அதிகமாக மருத்துவ செலவுகள் வருவதற்காகவோ அல்லது கடன் சம்பந்தமான பிரச்சனையோ பூமி சம்பந்தமாகவோ சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களது தசமஸ்தானத்திற்கு உங்களது ராசிநாதனுடனும் புதனுடனும் சந்திரன் இணைவதால் அந்த தடுமாற்றங்கள் மாறி லாபங்கள் அதிகமாகும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். காலை முதல் மதியம் வரை தந்தையுடன் ஏற்பட்ட கலகங்கள் மதியத்திற்கு மேல் நீங்கி விடுவதால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். தரமாட்டேன் என்று சொன்ன பிரச்சனைகள் கூட உங்கள் தந்தை வழி உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் மாற்றம் உண்டாகும். அரசியல் சம்பந்தமாக உங்களுக்கு நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். அது சம்பந்தமாக பயணங்களால் உங்களுக்கு லாபங்களும் உண்டாகும். ஆதரவும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவி இடையே எப்போதும் சற்று கலகங்கள் இருந்தாலும் இன்று சற்று நிம்மதி கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் அமையும். இடம் சம்பந்தமாக இடமாற்றம் சம்பந்தமாக பயணங்கள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். திடீர் சொத்து உங்களது கைக்கு வரும் விதமாக இருக்கும். அல்லது நீங்களே வீடு மனை போன்ற விலையுயர்ந்த பொருள்களை வாங்குவீர்கள். சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்திற்காக விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று பெரியவர்களுடன் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பெரியவர்களின் ஆதரவும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். இன்று நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். வியாபாரத்தில் தனலாபம்
அதிகமாகும். வியாபார நிமித்தம் செய்யும் பயணங்களால் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. ராசிக்கு பாகியஸ்தானத்தில் உங்களது ராசிநாதனுடன் புதனும் இணைந்திருப்பதால் காலை முதல் மதியம் வரை தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்தில் கலகங்கள், பண சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், பூமி சம்பந்தமாக இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு அலட்டிக்கொண்டே இருக்கும். காலை முதல் தடுமாற்றம், 2 நாட்களாக உங்களுக்கு சில தடுமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் மதிய மேல் உங்களது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் பாகியஸ்தானத்திற்கு வந்து விடுவதால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் யாவும் நீங்கிவிடும். மனதிற்கு நிம்மதி பிறக்கும். வியாபாரத்தில் மறைமுக எதிரி தொல்லைகள் மதியத்திற்கு மேல் நீங்கி விடுவார்கள். இரவுக்குள் நீங்கள் எதிர்பார்த்த இனிப்பான செய்தி உங்களது குடும்பத்திற்கு வந்து சேரும். நினைத்த காரியங்களும் இரவுக்கு மேல் வெற்றியாகும். அதாவது மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வெற்றியாகும். பிற்பகல் 1:42 மேல் உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் விலகி அடுத்த ராசிக்கு செல்வதால் நீங்கள் மிகவும் மன அமைதியுடன் மதியத்திற்கு மேல் இருப்பீர்கள். அனைத்தும் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். திடீர் பயணங்கள் நீங்கள் மதியத்திற்கு மேல் செய்வது நல்லது. காலை முதல் மதியம் 2 மணி வரையும் யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கடன் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் வேண்டாம். கடன் சம்பந்தமாக சில தொல்லைகளும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். வீட்டு கடன், வாகன கடன், மனைவியால் சற்று பாதிப்பு அல்லது கணவனால் சற்று பாதிப்பு, பிள்ளைகளால் பாதிப்பு, பெரியவர்களால் பாதிப்பு, இப்படி ஏகப்பட்ட பாதிப்புகள் 2 நாட்களாக சந்தித்திருப்பீர்கள். அவையாவும் மதியம் 2 மணிக்கு மேல் மாறிவிடும். வரவேண்டிய பணமோ அல்லது உதவியோ உங்களுக்கு மதியத்திற்கு மேல் கிடைக்கும். நண்பர்களுடன் வாக்குவாதம் காலை முதல் மதியம் வரை செய்ய வேண்டாம். இதுவரை எதிர்பார்த்த உதவி தடங்கலாகி போயிருக்கும் காரியங்கள் யாவும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கிடைப்பதால் நிம்மதியாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் தனலாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக எதிர்பார்த்த உதவி மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமாக உங்களுக்கு மதியத்திற்கு மேல் அமைவதால் இன்று மிகவும் நிம்மதியாக இருப்பீர்கள். மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்வதும், இன்று விநாயக பெருமானை வணங்குவதும், முருகப்பெருமானை வணங்கி வருவதும் இன்று உங்களுக்கு நல்லது செய்யும். மனதிற்கு நிம்மதி பிறக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று காலை முதல் மதியம் வரை மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகும். பிள்ளைகளுடன் இன்று அமைதியாக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து சேரும். ஒரு சிலர் வெளிநாடு பயணம் செய்வதற்காக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள். இன்று காலை முதல் மதியம் வரை உங்களுக்கு நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். காலை முதல் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்கு மதியத்திற்கு மேல் மாறிவிடுவதால் மதியத்திற்கு மேல் தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், மனக்கவலைகள் உங்களுக்கு வரும் விதமாகவே இருக்கும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டாம். ஏதாவது செய்வதென்றால் மதியம் 2 மணிக்குள் செய்துவிடவும். நண்பர்களுடன் இன்று தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் இது போன்ற நல்ல காரியங்கள் செய்பவர்கள் என்றால் மதியத்திற்குள் செய்துவிடவும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். பயணங்களை சற்று தள்ளி வைப்பது நல்லது. பயணங்களுக்காக உங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தேவை என்றால் மட்டும் பயணிக்கவும். கொடுக்கல் வாங்கல் செய்யவும் வேண்டாம். புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகளுக்காக உங்களுக்கு இன்று அதிகமாக செலவுகளும் வரும். விரைய செலவுகளும் உண்டாகும். கணவன் மனைவி இடையே பணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படும். உங்களது தந்தையாரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில்
சுக்கிரன் உச்சமாகி இருந்தாலும் உங்களுக்கு பணச்செலவுகள் அதிகமாகவே வரும். விரய செலவுகளும் உண்டாகும். திடீர் திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் எழலாம். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்காக அதிகமான பணச்செலவுகளும் உண்டாகும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நன்றாக பேசிக்கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கிடையே கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். மனைவியிடமோ வீட்டில் பெரியவர்களிடமோ சண்டை சச்சரவு வராமல் பார்த்து கொள்ளவும். இன்று உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்பதால் அனைத்திலும் கவனமாக இருக்கவும். வியாபாரிகளுக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். அரசு மற்றும் அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக மதியத்திற்கு மேல் இருக்கும். திடீர் பயணங்களும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் அலைச்சல்களும் உடல் உபாதைகளும் வராமல் பார்த்து கொள்ளவும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். நண்பர்களுக்குள் வீண் வாக்குவாதங்கள் வரலாம். கவனமாக வார்த்தைகளை கையாளவும். கணவன் மனைவியிடையே சற்று கவனம் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். நீச்ச பங்கமாகி உள்ளதால் இன்று உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வு உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்திற்கு உண்டாகும். நினைத்த காரியம் கைகூடும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அரசு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் மனமாற்றம் உண்டாகும். மனமாற்றம் என்றால் யாராவது உங்களுக்காக போட்டி பொறாமை இருப்பதால் உங்களது பேரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அதற்காக நீங்கள் சற்று மன வருத்தம் கொண்டிருப்பீர்கள். அவையாவும் நீங்கிவிடும். மனதிற்கு நிம்மதியும் அளிக்கும். அரசியலில் புது முயற்சி வெற்றியாகும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடல் கடந்த பயணம் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். காதல் சம்பந்தமான பிரச்சனை சற்று மன வருத்தத்தை அளிக்கும். எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு காதல் கைகூடாது போனால் அதற்காக சற்றே மன வருத்தங்களும் உண்டாகும். புதிய மன போராட்டங்களும் உங்களுக்கு உண்டாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பேன். அவை சாதகமான பலனை அளிக்கும். திருமண தடை அகலும். குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். மதியத்திற்கு மேல் இனிப்பான செய்தி குடும்பத்திற்கு வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். பெண்கள் வழி எதிர்பார்த்த பூமி சொத்து கைவரும். நினைத்த காரியங்கள் கட்டடப் பணிகள் சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கல்விக்காக பயணங்கள் உண்டாகும். வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். வியாபாரத்தில் கடுமையாக போட்டி இருந்தது மாறும். மறைமுக எதிரி தொல்லைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கூட்டு முயற்சிகள் யாவும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். வியாபாரத்தில் தனலாபம் அதிகமாகும். இன்று மிகவும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்திற்கு சந்திரனின் சஞ்சாரம். 6ஆம் இடத்திற்கு சந்திரன் பயணிக்கும் போது அத்துடன் சூரியனும் புதனும் 6ஆம் இடத்தில் உள்ளதால் அரசு சம்பந்தமாக உங்களுக்கு அது தொடர்பான முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். கடன் தொல்லைகள் சாதகமான பலனை அளிக்கும். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். மறைமுக எதிரிகளின் தொல்லை நீங்கும். அலுவலக பணியில் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அரசியலில் புதிய பொறுப்புகள் உண்டாகும். அரசியலில் மற்றும்
வியாபாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். வியாபாரிகளுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி கிடைக்கும். கல்விக்காக குழந்தைகளின் நலனில் அக்கறை கொள்வீர்கள். அவரது படிப்பிற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அவருக்கு பிடித்தமான துறையில் வேலைவாய்ப்பு மற்றும் கல்விக்காக இன்று உங்களுக்கு பணச்செலவுகள் அதிகமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக அதை செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு தொடர்பால் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். அரசு தொடர்பான முயற்சிகள் சுலபமாக வெற்றியை தரும். அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் இன்று எளிதாக தீர்த்து வைப்பீர்கள். பணக்கார நண்பர்கள் வழி தொழில் வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. திருமணம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு மனதிற்கு வருத்தத்தை அளிக்கும். பிடிக்காத திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காதல் மற்றும் தோல்வியில் அமையும். அதற்காக மன வருத்தங்களும் உங்களுக்கு உண்டாகும். சாதனை வெகுமதி நீங்கள் சாதித்ததற்கான பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். தாயார் வழி அனுகூலமான பலன் உண்டு. கடன் தொல்லைகளுக்கு நிம்மதி உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாயார் வழி கிடைக்கும். இடம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நினைத்த காரியங்கள் வெற்றியாவதுடன் மாலைக்கு மேல் உங்களுக்கு இனிப்பான செய்தியும் வந்து சேரும். குடும்பத்தில் விலையுயர்ந்த பொருட்களும் உங்களுக்கு இன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் உள்ளார். ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். தாயாரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. மனைவி வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். தாயார் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயாரின் உடல்நிலைக்காக சற்று மருத்துவ செலவுகள் உங்களுக்கு தேவைப்படும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தாயார் வழி தீர்வு உண்டாகும். ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சந்திரன் மதியத்திற்கு மேல் மாறிவிடுவதால் அத்துடன் சூரியனும் புதனும் இணைவதால் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களுக்கு தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். புத்திர சம்பந்தமாக இனிப்பான செய்திகள் குடும்பத்திற்கு வந்து சேரும். பெண்கள் மூலமாக நினைத்தது நிறைவேறும். உயர்ந்த அந்தஸ்து படைத்த நண்பர்களின் உதவியுடன் நீங்கள் எதிர்பார்த்த பலனும் உண்டாகும். அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் வந்து சேரும். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று லாபம் மிகுதியாக இருக்கும். கட்டிட கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். கட்டிட கலைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். மண் சம்பந்தமாக, இரும்பு மற்றும் உலோகம் சம்பந்தமாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான லாபங்கள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு சிறப்பான லாபம் உண்டு. பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாகன சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். புதிய வாகனம் தொழிலுக்காக வாங்க யோசனை உண்டாகும். அல்லது குடும்பத்திற்காக 4 சக்கர வாகனம் வாங்கும் யோசனையும் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அரசு வழி வெகுமதி கிடைக்கும். கல்விக்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக கடன் உதவி பெறுவீர்கள். வீட்டில் கடன் சுமை சற்று அதிகமாக இருப்பதாக கணவன் மனைவி இடையே சற்று பேச்சுவார்த்தைகள் கலகங்கள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் பூமி சம்பந்தமாகவோ மற்றும் பிற வழக்குகளோ இன்று வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் விதமாக இருக்கும். தாயார் வழி எதிர்பார்த்த சொத்து கைவரும். இன்று சற்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். சற்று மனக்குறை உள்ள நாளாகவும் உங்களுக்கு அமையும். பேச்சில் சற்று கவனம் கொள்ளவும் மற்றும் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களே,
உங்கள் ராசியிலேயே ராகு உள்ளதால் சற்றே தடுமாற்றங்களும் குழப்பங்களும் உண்டாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாகி உள்ளார். ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் மதியத்திற்கு மேல் சந்திரனும் இணைவதால் அத்துடன் சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களது குடும்பம் வழி உங்களுக்கு உண்டாகும். பூமியால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். பிறரின் சொத்து உங்களது கைக்கு வரும். அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பணச்செலவுகளும் அதிகமாகும். தர்க்கமான பூமி உங்களது கைக்கு வரும் வாய்ப்பும் உண்டு. சகோதரர் வகையில் உங்களுக்கு சற்று தோஷம் உண்டாகும். சுய சம்பாத்தியத்தால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆன்மீக பணியில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக சம்பந்தமாக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆன்மீக துறையில் நீங்கள் எதிர்பார்த்த பலனும் உண்டாகும். சொல்வாக்கு பலிக்கும், செல்வாக்கு உயரும். நீங்கள் சொல்லும் வாக்குகளில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசு அலுவலக பணி மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். குடும்பத்தில் கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். மிகவும் சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட்டு காரியத்தை முன்னின்று முடிப்பீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். அதிகாரிகளிடம் நீங்கள் நல்ல பெயர்களை எடுப்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றியுண்டு. திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். அரசு தொழிலில் ஈடுபட்டு லாபம் அதிகமாகும் விதமாக செயல்படுவீர்கள். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசியலில் நீங்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்பும் உண்டாகும். உங்களது எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அரசு அலுவலக தொழிலாளர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு சம்பந்தமாக அல்லது இடமாற்றம், பதவி மாற்றம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். அதிகமாக பொய் சொல்லி இன்று கேஸ் வழக்குகள் வெற்றி பெறும் சூழலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் குவியும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட தொடர்புகளால் உங்களுக்கு மன வருத்தம் இருந்தாலும் அவை உங்களது கைக்கு வந்து சேரும். சகோதர கலகம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். வியாபாரிகளுக்கு அதிகமான லாபம் உண்டாகும். கால்நடைகளால் அதிகமாக லாபம் உண்டாகும். விவசாய விளைபொருள்களால் அதிகமான லாபங்களும் உங்களுக்கு உண்டு. வியாபார நிமித்தம் பயணங்களால் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. இன்றே மனதிற்கு பிடித்தாற்போல் நற்செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லைகள் தீரும். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். மீனராசி என்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவுடன் சனியுள்ளார். ராசியிலேயே சுக்கிரன் உச்சமாகி உள்ளார். தனவரவு அதிகமாகும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனால் சற்று தடுமாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து சேரும். தாயார் வழி சில பிரச்சனைகள் ஏற்படும். மதியத்திற்கு மேல் 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 3ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அத்துடன் சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் சகோதரர் வழி லாபம் உண்டாகும். சகோதரர்களால் நினைத்த காரியங்கள் நடக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய தந்திரத்தை முனைவீர்கள். சாஸ்திர பிரயோகம் உங்களுக்கு பாராட்டும் பரிசுகளையும் தரும். ராஜயோகம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் அது உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். வெளிவட்டார பழக்கங்களால் லாபங்களும் மதிப்பும் மரியாதையும் கூடும். பிறர் விஷயத்தில் தலையிட்டு சற்றே பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பது நல்லது. வாய்வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்கவும். திடீரென்று மனக்குழப்பங்கள் உங்களுக்கு சூழ்ந்து கொள்ளும். பிறருக்காக அதிகமாக பணத்தை செலவழித்து கொண்டு கிடைக்க முடியாமல், அதாவது அவர்கள் தராமல் உங்களை ஏமாற்றுவார்கள். அந்த பணம் கிடைக்காமலே போய்விடும். பணத்திற்காக சற்று கவனமாக இருக்கவும். பணத்தை செலவு செய்யும் போதோ அல்லது கடன் கொடுக்கும் போதோ, ஆடை ஆபரணங்கள் பிறருக்காக கொடுக்கும்போதோ சற்று கவனமாக இருக்கவும். சுலபமாக மீனராசிக்காரர்களை ஏமாற்றுவது சுலபந்தான். உயர் பதவிக்காக
உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டாகும். பிள்ளைகளின் கல்விக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தாயார் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தாயாருக்காக அதிகமாக மருத்துவ உதவியும் செய்வீர்கள். தாயார் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள். அதனால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். பிறரிடம் அன்பாக இருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் அன்பு அவர்களிடமிருந்து கிடைக்காத போது உங்களுக்கு மனக்கவலை உண்டாகும். அவர்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வதோ பாசமாக இருந்தும் அந்த பாசம் உங்களுக்கு கிடைக்காமல் போகும்போது உங்களுக்கு சற்று தடுமாற்றங்கள் இன்று வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். திடீர் தன உதவி, திடீர் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த நபரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கேஸ் வழக்குகளால் மன நிம்மதி குறைந்திருந்த உங்களுக்கு இன்று கேஸ் வழக்குகள் வெற்றியாகும். கல்வி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்த்த உதவியுடன் நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய பணிக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். ஆன்மீக தொடர்பால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். ஆன்மீக பயணம் செய்பவர்களுக்கும் ஆன்மீகத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும் விதமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். அனைத்தும் நலமாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக சற்று பணச்செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் நிகழும். அதற்காக செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். கடல் கடந்த பயணத்தால் எதிர்பார்த்த உதவியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.